பிரியாணியில் திண்டுக்கல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணின்னு எத்தனை வெரைட்டி இருந்தாலும், நமக்கு இந்த பாய் வீட்ல ஒரு பிரியாணி செஞ்சா மட்டும், அதில ஏன் ஒரு அலாதி சுவைன்னு தெரில. அதுவும் அவங்க பெரிய சட்டியா வச்சு ஒரு 10 கிலோலாம் செய்வாங்க பாருங்க. எப்ப நமக்கு தருவாங்கன்னு தான் இருக்கும். ஒரு 10 கிலோ பாய் வீட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிறாதீங்க. அடுப்பை பற்ற வச்சு அதுக்கே உரிய ஒரு சட்டியும் வச்சாச்சு. சட்டி கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினோன்னா, இப்போ 10 கிலோ மட்டன் பிரியாணின்னும் போது அதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னாக்கா 2.5 லிட்டரு எண்ணெய் அதில் ஊற்றணும். இதில் சொல்லப்படுற அளவுகள் தான் ரொம்பவே முக்கியம். எந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா எந்த அளவுன்னு சொல்லி தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். எண்ணெய் எவ்வளோ அப்படின்றது மட்டும்தான் அளவு. நீங்கள் அதுக்கு என்ன எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனால் கரெக்டாக 10 கிலோவுக்கு நீங்கள் 2.5 லிட்டரு எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம வெட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயிற வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வெங்காயத்தை போட ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ காஞ்சிருக்கணும்னா, இப்போ அந்த வெங்காயத்தை போடும்போது ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வரணும் நமக்கு. வெங்காயத்தை ஃபுல்லாக கொட்டியாச்சு. இப்போ தாங்க நமக்கு பெரிய டாஸ்க்கு. இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு பொன்னிறமாக வர வரையும் ரொம்ப நேரம் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் இந்த பிரியாணியிலேயே எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ராசஸ் நினைக்கிறேன். அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சு இப்போ தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம புதினாவை போட போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா அளவு சொல்கிறேன் பாருங்கள். 10 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ வெங்காயமும் 2 கட்டு புதினாவும் போடுறோம். இது தக்காளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கிலோ தக்காளி போட வேண்டியிருக்கு 10 கிலோ அரிசிக்கு. புதினாவை போட்டாச்சு. நல்லாவே வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த புதினாவும் பொரியிற வரையும் வெயிட் பண்ணணும். அந்த கேப்புக்குள்ளே ஒரு கட்டு கொத்தமல்லியை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா புதினாவும் வெங்காயமும் வந்ததுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியை தண்ணியில் அரைச்சி அப்படியே அதில் போட்டுற வேண்டியதான். இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட உடனே நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள். பக்காவான ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். பார்க்கவே இப்போ பிரியாணியோட கலர்ஃபுல் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னாக்கா எண்ணெயில் எதுவுமே தரையில் ஒட்டாமல் இருந்துச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாமே ஒட்ட ஆரம்பிக்கும், அதாவது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 கிலோ அரிசிக்கு 1 கிலோ இஞ்சியும் 1 கிலோ பூண்டும் போட்டு அரைச்சிருக்கோம். பிரியாணி செய்கிறதுலையே இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோன்னே சட்டி நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு துடுப்பை வச்சு எப்போவுமே கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆனியன் எல்லாம் நல்லா புரிஞ்சு நல்லா மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொரியிற வரையும் வெயிட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொரிஞ்சதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நல்லா பபுள்ஸ் மேலே இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மசாலா இருக்குது. அதை ஒரு 50 கிராம் நம்ம இதில் என்னென்ன அரைச்சிருக்கீங்க? பட்டை, கிராம்பு. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளோதான் இருக்க வேண்டியது. என்னன்னா பட்டை அதிகமாக போயிடக்கூடாது. பட்டையும் போட்டுதான் பிரியாணி இனிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொரிஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பிரியாணி செஞ்சு விட்டுக்கணும். அதாவது நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெயில் அது மிக்ஸ் ஆகி பொரியிற மாதிரி நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 7 அப்படின்ற முறையில் பச்சை மிளகா எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ 10 கிலோ அப்படின்றதால 70 காம்பு எடுத்து லைட்டாக கீறி வச்சுருக்கோம். அதை அப்படியே அதுக்குள்ளே போட்டு நல்லா மிளகா வெடித்து வர வரையும் நல்லாவே அந்த எண்ணெயிலேயே கிண்டி விட்டுக்கிறோம். மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். தக்காளியோட அளவு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 10 கிலோவுக்கு இப்போ 5 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லாவே தக்காளி மசிஞ்சு நல்லா கிரேவியாக ஆகுற வரையும் இன்னும் நல்லா ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டே கிண்டிகிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மட்டனை குக்கரில் விசில் வச்சுருக்கோம். அந்த மட்டனை இப்போ அப்படியே உள்ளே கொட்டிக்கலாம். அதில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சரி அதோடவே அப்படியே மட்டனை உள்ளே போட்டுக்கிறோம். மட்டன் வேகிறதுக்கு முன்னாலேயே அரிசி சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றனால இதை நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் குக்கரில் வச்சு விசில் வச்சுக்கிறது நல்லது. அதுவே மட்டன் அப்படின்றனால இப்படி. இதுவே சிக்கனாக இருந்தால் நீங்கள் சிக்கனை வேக வைக்காமல் அப்படியே உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம 10 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 10 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக 10 கிலோ மட்டனை இப்போ உள்ளே போட்டிருக்கோம். கறியை உள்ளே போட்டோன்னே நல்லாவே கிண்டி விட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா எல்லாமே
அந்த மட்டனுக்குள்ளே இறங்கும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு. அதே மாதிரி மட்டன் நம்ம விசில் விடுறோம் பாருங்கள், அப்போவுமே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம குக்கரில் விசில் வச்ச மட்டன் அப்படின்றனால ஓரளவுக்கு ரெடியானா போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக கிண்டி விட்டு அந்த மசாலா சேர்கிற வரையும் கிண்டி விட்டோம்னா போதும். இந்த மாதிரி நமக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அரிசி போடக்கூடிய பதம் வந்துடும். இப்போ நம்ம அரிசியை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி மசாலா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதாவது என்ன தான் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருந்தாலும் இந்த மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பிரியாணி செய்கிறதுல அதிகமாக தயிர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தயிரை விட இந்த லெமன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3 லெமனை எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்போ லெமன் சாராக நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். இந்த லெமன் சாரை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இருந்து திறக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் வெளியே போகாமல் உள்ளே நல்லா தண்ணியை தான். இப்போ அதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு அப்படின்னாக்கா இப்போ எப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1:2 அப்படின்ற ரேஷியோலையும், இதுவே ஜீரக சம்பா வேறு பிரியாணி அரிசியில் செய்கிறீங்கன்னா 1:1.5 அப்படின்ற ரேஷியோலையும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா உலை கொதிக்கிற மாதிரி நல்லாவே கொதிச்சு வரும். அப்போ நம்ம அரிசி போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசியை ஃபுல்லாக போட்டு முடித்தோன்னே இப்போ நம்ம பாக்கி இருக்க அரிசிக்கான கொஞ்சோண்டு உப்பையும் உள்ளே போட்டு நல்லாவே கிண்டி விட்டுக்கிறோம். அரிசி வேக வேக தண்ணி வற்ற கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பிரியாணியை அடியிலேருந்து நல்லாவே கிண்டி விட்டுக்கணும். ஆரம்பத்துலலாம் எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறத விட பிரியாணி கிண்டணுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா இதில் கிண்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மெயினான விஷயமே. கொஞ்சம் விட்டோம்னாலுமே அரிசி கீழே அடித்து பிடிச்சிரும். அப்புறமேட்டு பிரியாணி ஃபுல்லாகவே அடி பிடிச்ச ஸ்மெல் தான் வரும். தண்ணி நல்லாவே வற்றி வர வரையும் கிண்டிட்டு அதுக்கு மேலே அப்படியே நெய்யை ஒரு 200 ml ஊற்றி விட்டுக்கிறோம். நெய்யை ஊற்றிட்டு நல்லாவே இன்னொரு வாட்டி அடியிலேருந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் வட்டாவை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திறந்தோம்னாக்கா தண்ணி ரொம்பவே இழுத்துருக்கும். இப்போ ஒரு கிண்டி பார்த்தோம்னா பிரியாணி நல்ல பதத்துக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம தம் போட்டோம்னா நம்மளோட 10 கிலோ தம் பிரியாணி ரெடி ஆயிரும். அரிசி அரைப்பதமாக இருக்கும் போதே நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி தம்மில் இருக்குது. தம் உடச்சி திறக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தம்மை உடைச்சதுக்கப்புறம் பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் பிரியாணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோவில் 10 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பிரியாணி செய்ய தெரியலன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ கைஸ். பாய்.